जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्त जम्बो फलसार पक्षितं उमासुतं शोक विनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं नीलाञ्जन समाभासं रविपुत्रं यमागर्जं छायामार्ताण्ड संबोधं तं नमामि शनीश्वरं काहध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्द प्रचोदयात्. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு மார்ச் மாதம் வரக்கூடிய 2026 வரக்கூடிய சனி மகா பயிற்சி. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், சனி பயிற்சி முடிஞ்சிடுச்சு சார் அப்படின்னு. இல்லை, வாக்கியம் வஞ்சகப்படி நம்ம திருநள்ளாருடைய கணக்குப்படி, திருநள்ளார் ஆலய கணக்குப்படி, வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி விசுவாசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை நாழிகை 4:51 காலை 8:26 மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு சனி பகவான் பிரவேசிக்கிறார். இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ அந்த மீனராசிக்காரர்கள்லாம் எப்படி இருக்கணும், அப்போ இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள்லாம் எப்படி, அப்படி இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது மேஷம் ரிஷபம் மிதுனத்தில் குரு வக்கரமாக இருக்கும், கடகம் சிம்மத்தில் கேது, அன்றைய தினத்தில் சந்திரன் கன்னியாரத்தில் இருக்கார், கன்னியா ராசியில் இருக்கார். அப்படியே வரும்போது ஜாதகத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மகரத்தில் கோச்சார ரீதியாக மகரத்தில் சூரியன் புதன் அதே போல் ராகு செவ்வாய் அதே கும்பத்தில் இருக்கார். அதே போல் மீனத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் சுக்கிரனும் இணைந்து இருக்கக்கூடியது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அன்றைய தின காலகட்ட அந்த காலகட்டம், அந்த சனி பயிற்சி அன்னைக்கு இந்த கிரக கட்டங்கள் அப்படிங்கிறது இதுதான். அப்படியே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்தெந்த ராசிக்கு நல்லா இருக்குது, எந்தெந்த ராசிக்கு சரியாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசியில் நான் சொல்லுறது பார்த்திங்கன்னா ஹைலைட்டடான சில விஷயங்கள் இதில் இதை சொல்கிறேன். மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் எது எது, அவங்களுடைய பலன்கள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். ஓரளவுக்கு சில பிரச்சனைகள் கடந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நன்னா இருக்கக்கூடிய சில விஷயங்களும் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ சனி பகவான் இப்போ எவ்வளவோ கிரக பயிற்சிகள்லாம் வருது, அந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப இப்போ இந்த ராகு கேது பயிற்சின்னா கொஞ்சம் தீவிரமாக பார்ப்பாங்க, குரு பயிற்சி கொஞ்சம் தீவிரமாக, சனி பயிற்சி ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. ஏன்னா 30 வயசு ஏழரை சனிங்கிறது 30 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசிக்கு அப்படின்னும்போது ஏழரை சனி, பொங்கு சனி, மங்கு சனி, பாத சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி இப்படி இருக்குது. அப்போ இது ரொம்ப முக்கியமாக எல்லோரும் பார்க்கக்கூடியது. மற்ற பயிற்சிகள்லாம் நம்ம சொல்லுவோம், குரு ஆதிசாரம் வக்கர பயிற்சி, அது அப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் இப்படின்னு நம்ம சுக்கிர பயிற்சி அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் இதில் ஹைலைட்டடான விஷயம் சனி பயிற்சி. இப்போ இந்த 6/3/2026 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கடைசி வரைக்கும் ஒரு ராசிக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வாங்க மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்கு எப்படி இருக்குது 2026 சனி பயிற்சி 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026. சிம்மராசி பொறுத்தளவுக்கு அதாவது நான் நிறையா பிரச்சனைகளெல்லாம் நான் சந்திச்சிட்டேன், இனிமேல் வர பிரச்சனைகள்லாம் சர்வசாதாரணமாக தான் இருக்கும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா சிம்மராசி வெறுத்து போயிட்டாங்க. அதாவது என்னடா இது இவ்வளவு நமக்கு பிரச்சனைகளா, நம்ம இந்த பிரச்சனைக்கெல்லாம் விடிவு காலமே இல்லையாங்கிற அளவுக்குலாம் போயிட்டாங்க சிம்மராசி பொறுத்தளவுக்கு. ஏமாற்றங்களை நிறைய சந்திச்சிட்டிங்க சிம்மராசி பொறுத்தளவுக்கு. நான் இன்னும் சொல்கிறேன், நீங்கள் யாரையும் நம்பி, யாராக இருந்தாலுமே சரி, நம்பி பணத்தை பெரிய அளவில் நீங்கள் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கறதாக இருந்தாலும் கவனமாக இருங்க. ஏன்னா சிம்மத்தின் கர்ஜனையை யாராலும் அடக்க முடியாது. ஆனால் உங்களுடைய சில விஷயங்கள் கொஞ்சம் தடம் மாறும்போது பிரச்சனைகள் வரும். ஸோ கவனமாக இருங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2 விஷயம் கன்ஃபார்ம். ஒன்று பார்த்திங்கன்னா 2 விஷயமாகவே சொல்லிடுறேன். ப்ரெஷர் ப்ளஸ் பவர், இந்த 2யுமே தரும். வேலை, வருமானம், பொறுப்பு ஆல் இன்க்ரீஸ். சில தடைகள் இருந்தாலும் நீங்கள் எடுத்த முடிவுகள் பின்னர் பெரிய வெற்றியாக மாறும். ஆனால் இந்த 2 விஷயம் கண்டிப்பாக உண்டு. இந்த 2 விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ நான் சொன்ன விஷயந்தான்.
இது வந்து என்னென்னா ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ப்ளஸ் பவர், இது ரெண்டு ஒன்றா வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க ரெண்டுத்தையும். அதான் அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். எப்படி என்ன செய்யணும், எப்படி உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனை உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட்டஸ் growth, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஹிடன் எனிமீஸ் டிஸப்பியர், இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவான விஷயங்கள் ஹெல்த் ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கூட இருப்பவர்கள் நிறைய பொறாமைப்படுவார்கள். ஓவர் திங்கிங், இதெல்லாம் நெகட்டிவான விஷயங்கள். வேலை பளு அதிகரிக்கும், ஆனால் நல்ல ஒரு சூப்பராக வேலை செஞ்சு முடித்த ஓரளவுக்கு நல்ல பேர் எடுத்துருவீங்க. வேலை பளு அதிகரிக்கும், கோபம் வரும், வேலையை விட்டு போயிடலாமான்னு தோணும், தூக்கி எறிவீங்க, பிரச்சனை பண்ணுவீங்க, வேணும்னே பிரச்சனை பண்ணுவீங்க சில நேரத்தில். அது மாதிரிலாம் இருக்குது. ப்ரொமோஷன்ஸ் டிலே ஆனால் கன்ஃபார்ம்டு லேட்டர் ஆன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே இருக்கும். சில பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளின் அட்மாஸ்ஃபியர் அதிகமாக இருக்கும். ஃபேமிலி மேரேஜ் பார்ட்னரில் வந்து டைம் கொடுக்காது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஆகலாம். பார்ட்னருக்குலாம் லைஃப் பார்ட்னருக்குலாம் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ சண்டைகள் வருதா கொஞ்சம் டைம் கொடுத்து பேசி ஏதாவது நல்ல முடிவு எடுக்கணும். வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கூட பிறந்தவர்கள், அதாவது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் 4-5 பேர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கருத்து வேறுபாடுகள் நிறையா வந்து பிரச்சனை வந்து, ஏன் சொத்தை நீ கொடுவோம், சொத்தை நாங்கள் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொத்து விவகாரத்தில் சண்டை போடுறது, பிரச்சனை பண்ணுறது. அண்ணன் தம்பினாலே கொஞ்சம் வயசுக்கு அப்புறம் பங்காளி தானே, அந்த மாதிரி ஆகிடுறாங்க இந்த சொத்து விஷயம்னு வரும்போது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக, சனி பயிற்சினால சில விஷயங்கள்லாம் வரும். வாகன விபத்து, வாகனம் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். பார்ட்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஷன்ஸாக இருக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா, ஒரு லவ்வில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அன்எக்ஸ்பெக்டடான குட் மேட்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். அவாய்டு ஈகோ பேஸ்ட் ஆன் கான்வர்சேஷன்ஸ். ஸோ கவனமாக இருங்க. ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது சொத்து வாங்க சிறந்த காலம், ஆனால் டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் சிறு பிழைகள் வந்தாலும் அது பெரிய பிரச்சனைகளாக வரும். ஃபினான்ஷியல் க்ரோத் ஸ்லோலி பட் ஸ்டடி. ஸோ ஒன்றும் கவலைப்படாது. அன்னெசரி லோன்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். லோன் வாங்குறது, ஒரு லோன் வாங்கி இன்னொரு லோன் கட்டுறது, ஒரு லோன் வாங்கி இன்னொரு லோன் கட்டுறது, இந்த கிரெடிட் வாங்கி கார்டு வாங்கி அந்த கிரெடிட் கார்டு கட்டுறது, அந்த கார்டு வாங்கி இந்த கார்டில் கட்டுறது, மாற்றி மாற்றி பண்ணி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆகிடாதீங்க. பார்த்து செய்யுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன்ஸ் எடுத்துட்டோன்னு சொன்னால் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் வேணும். 2வது எக்ஸாம்ஸ் மாடரேட் சக்ஸஸாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ் ரொம்ப கவனமாக கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். லீகல் இஷ்யூஸ்லாம் ஃபேவரபுளாக வரும். ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் எண்ட் சூன். ஸோ இது வந்து போலீஸ் ஃபைன், பெனால்ட்டி தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. நீ பெயின், பிளட் ப்ரெஷர், இதெல்லாம் இருக்குது. ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் நிறையா வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் பொறுத்த அளவுக்கு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு 17 வாரமாவது விளக்கு போடுங்க. சனி பகவானுக்கு விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள். அர்ச்சனை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவானுடைய அடுத்த விஷயம் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு பால் அபிஷேகம், பசும்பால் அபிஷேகம், சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு. கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் வட திருநள்ளார் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்தீஸ்வரர் கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. ஸோ சனி பகவான் ஆலயத்திற்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. மாதத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி போயிட்டு வர்றது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஓவரால் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சிம்மராசி பொறுத்தளவுக்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 65% தான் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அதனால் முறையாக சில பரிகாரங்களை பண்ணி அடுத்தது வாழ்க்கையில் வெற்றி பெறுமாறு கேட்டுக்கலாம். சுபம், வாழ்க வளமுடன்.